ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என துறை இயக்குநர் எச்சரிக்கை. கல்வியில் முன்னோடி மாநிலமாக உள்ளது புதுச்சேரி. ஜெர்மன் நாட்டு மாணவர்களுடன் நடந்த உரையாடலில் பெருமிதமாக கூறிய ஆளுநர். புதுச்சேரியில் நிரப்பப்பட உள்ள காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்கள். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறைதீர்ப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவு. புதுச்சேரியில் கடும் விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கடலில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் எதிர்வரும் 3 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் அறிவுறுத்தியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு 630 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தென்கிழக்கில் 800 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் கடந்த 3 நாட்களாகவே 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் 9ஆம் தேதி காலை முதலே குளிர்ந்த காற்று வீசியது. பிற்பகலில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் வழக்கத்தை விட கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அலையில் கால்களை நனைத்து மகிழ்ந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றினர். இந்நிலையில் புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா, குமரி கடலோர பகுதிகளில் சனிக்கிழமை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளார். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 12ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு 25 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். மீன்வளத்துறை எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு செல்லும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்கள் தங்கள் படகுகளை தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து கலந்துரையாடினர். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். சந்திப்பின் போது ஜெர்மனி, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நடைமுறையில் உள்ள கல்வி முறை குறித்தும், கல்வியில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடினர். அப்போது புதுச்சேரி கல்வியில் முன்னோடி மாநிலமாக இருப்பதையும், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு 16,473 பேர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் சிறப்பு அதிகாரியை அணுகலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 7,560 விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்டன. தற்போது 10,645 விண்ணப்பங்கள் உட்பட மொத்தமாக 18,205 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் ஆள்சேர்ப்பு குழுவால் பரிசீலிக்கப்பட்ட பிறகு 16,473 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும்
1732 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் உதவி காவல் ஆய்வாளர் பணிக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகிய விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு செயல்முறையில் பங்கேற்க தகுதி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த தேர்வாணையத்தின் ஆட்சேர்ப்பு இணையதளத்தையும் காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையும் பார்வையிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் குறைகளை கேட்டறிய துறையின் மூலமாக குறைதீர்ப்பு குழு நிறுவப்பட்டுள்ளதாகவும், குறைகள் இருப்பின் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணங்கள் சான்றிதழ்களுடன் காவல்துறை தலைமையகத்தில் சிறப்பு அதிகாரியை 9ஆம் தேதி சனிக்கிழமை முதல் வருகிற 15ஆம் தேதி வரை அணுகலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக புதுச்சேரி குபேரங்காடியில் பூக்களின் வரத்து குறைந்ததால் கடந்த 9ஆம் தேதி 1 கிலோ அரும்பு 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட் எனப்படும் குபேரங்காடியில் வெளி மாநிலங்களிலிருந்தும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிப்பொழிவு அதிக அளவில் உள்ளதால் பூக்கள் உற்பத்தி குறைந்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு பூக்கள் வரத்தும் குறைந்துள்ளது. குறிப்பாக ஒரு வாரமாக மல்லிகை பூக்கள் விற்பனைக்கு குறைந்த அளவே வருகிறது. தமிழக பகுதியில் மல்லிகைப்பூ கடந்த 9ஆம் தேதி 6000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. விலையேற்றத்தால் புதுச்சேரியை சேர்ந்த வியாபாரிகள் மல்லிகை பூக்களை விற்பனைக்கு வாங்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி குபேரங்காடியில் மல்லிகை பூ வரத்து குறைந்ததால் 9ஆம் தேதி 1 கிலோ அரும்பு 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. புதுச்சேரி குபேரங்காடிக்கு பூக்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ஒரு சிலர் விலை உயர்வு காரணமாக விலை குறைவாக இருந்த பூக்களை வாங்கி சென்றனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது வரத்து குறைவால் பூக்களின் விலை உயர்வு பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வளர்ப்பு நாய்களுக்கு ஜனவரி மாதத்திற்குள் உரிமம் பெற வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என்றும், இதை செயல்படுத்தும் விதமாக உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை முறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் வளர்ப்பு நாய்களுக்கு புதிய உரிமம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஜனவரி மாதத்திற்குள் உரிமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஆய்வு செய்ய நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த குழுவினர் 9ஆம் தேதி சனிக்கிழமை காமராஜ் நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், குமரன் நகர், வாசன் நகர், நாவர்குளம், மூகாம்பிகை நகர், பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் உரிமம் பெறாமல் நாய் வளர்ப்பவர்களை கண்டறிந்து உரிமம் பெற அறிவுறுத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிற பகுதிகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், உரிமம் பெறாமல் வீடுகளில் நாய்களை வளர்ப்பது தெரியவந்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் 2026இல் மாற்றம் உறுதி என்றும் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் என்றும், இதற்கு தூண்டுதலாக இருந்த லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஏறெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சிவப்பு நிற அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார் என்றும், அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போது புதுச்சேரியின் அனைத்து தரப்பு மக்களும் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும், 2026இல் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று கூறிய அவர்,
அனைத்து துறைகளிலும் அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளதென்றும் கூறினார். என்ஆர் காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளதாகவும் 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியை மீட்டெடுக்க லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவருக்கு மகளிர் அணியினர் பக்கபலமாக இருப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளதால் சிறப்பாக செயல்பட முடிவதாகவும் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள சந்திச்சுதான் மேல வராங்க. அதனால கொடுக்கும்போது சிகப்பு அட்டை மஞ்சள் அட்டைன்னு பிரிச்சு பார்க்காம மகளிர் அனைவருக்குமே 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தலைவர் 6 திட்டங்களை மகளிருக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிராம பகுதியிலையும் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலையும் மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்குது. புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி மற்றும் மாணவர் அணி அமைப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு அணி அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநில அளவில் பல அணிகளை உருவாக்குகின்ற வகையில் மாநில மகளிர் அணிக்கு ஏற்கனவே அமைப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணி அமைப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவர் அணிக்கு மாநில அமைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூ ஜோசப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வெங்கட்ராமன், கழகத்தின் மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணி அமைப்பாளர்கள் இருவருக்கும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து கட்சி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.